பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு வரும் 12ஆம் தேதி தேர்தல். நாளை மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை மனு தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு. தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு போட்டியிட குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் கட்சியில் உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும். கட்சியின் தேர்தல் விதிமுறையால் முக்கிய பிரமுகர்கள் தலைவராவதில் சிக்கல். சென்னையில் உள்ள இல்லத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்த அண்ணாமலை. பாஜக தலைவர் மாற்றம், அதிமுக பாஜக கூட்டணி யூகங்களுக்கிடையே 1 மணி நேரம் நடந்த ஆலோசனை. பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டு செயல் தலைவராக நியமனம். நிறுவனரான தானே தலைவராகவும் செயல்பட உள்ளதாக ராமதாஸ் அறிவிப்பு. பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் மாதவிடாயை காரணம் காட்டி மாணவியை வகுப்பறை வாசலில் தேர்வு எழுத வைத்ததாக புகார். வீடியோ எடுத்து புகார் கூறியுள்ள மாணவியின் தாய். கோவை அருகே மாதவிடாய் காரணமாக பள்ளி மாணவியை வாசலில் வைத்து தேர்வு எழுத வைத்த விவகாரத்தில் சித்பவானந்தா பள்ளி முதல்வர் ஆனந்தி சஸ்பெண்ட். இலவச கல்வி சட்டத்தின் கீழ் தவறு என்பதால் நடவடிக்கை என தனியார் பள்ளி நிர்வாகம் விளக்கம். குட் பேட் அக்லி முழு படமும் முதல் நாளிலேயே சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியானது. படக்குழு மற்றும் அஜித் ரசிகர்கள் அதிர்ச்சி. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறைகளை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்பு மாணவி தனியாக அமரவில்லை, நாங்கள் இருக்கிறோம் என கோவை பள்ளி விவகாரத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிவு. பாஜகவுடன் அதிமுகவினரும் புறக்கணித்து எஜமான விசுவாசத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். நீட் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து விமர்சனம். விசைத்தறி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர முடியவில்லை என அரசு மீது குற்றச்சாட்டு. லட்சக்கணக்கானவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதுதான் இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியும் ஆங்கிலமும் திணிக்கப்பட்டன. நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த நேர்காணலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாக கட்சியினருடன் ஆலோசிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று வருகை. துக்ளக் ஆசிரியர் வீட்டில் நாளை ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல். சென்னை அருகே பனையூரில் நாளை முதல் முறையாக நடைபெறும் தாவேக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பூத் கமிட்டி மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை எண்ணூர் அருகே கடலில் குளித்தபோது மூழ்கி தத்தளித்த சிறுவன். உடனடியாக கடலில் குதித்து காப்பாற்றிய காவல் உதவி ஆய்வாளர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பயிற்சிக்கு வந்த மருத்துவ மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் என புகார். நிஷா மருத்துவமனையின் உரிமையாளர் ஜாவித் மீதான குற்றச்சாட்டு பற்றி காவல்துறை விசாரணை. பாமக தலைவராக இனி தானே தொடர்வேன், அன்புமணி கட்சியின் செயல் தலைவராக இருப்பார் என்று ராமதாஸின் திடீர் அறிவிப்பு கட்சிக்குள்ளேயும் வெளியேயும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு.
நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக கடந்த 2022ஆம் ஆண்டு அன்புமணி ராமதாஸ் நியமிக்கப்பட்டார். முழு கட்சி பொறுப்பையும் அன்புமணியிடம் வழங்கிவிட்டு நிறுவன தலைவர் என்ற அந்தஸ்துடன் கட்சியின் வளர்ச்சிக்கான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்களை ராமதாஸ் வழங்கி வந்தார். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் நடைபெற்ற பாமகவின் சிறப்பு பொதுக்குழுவில் தனது மகள் வழி பேரன் முகுந்தனை கட்சியின் இளைஞரணி தலைவராக ராமதாஸ் நியமித்தார். மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். முகுந்தனுக்கு பொறுப்பு வழங்குவதை தொடக்கம் முதலே அன்புமணி எதிர்த்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் பொதுக்குழு மேடையில் ராமதாஸின் திடீர் அறிவிப்பால் அன்புமணி அதிருப்திக்கு உள்ளானார். இதனால் பொதுக்குழு மேடையிலேயே தந்தைக்கும் மகனுக்கும் இடையே வார்த்தை போர் முற்றியது. அப்போது பேசிய ராமதாஸ் தான் கட்சியை தொடங்கியதாகவும் தனது முடிவே இறுதி, அதற்கு ஒத்துழைக்காதவர்கள் கட்சியை விட்டு வெளியேறலாம் என்றார். கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இதனால் மேலும் அதிருப்திக்குள்ளான அன்புமணி சென்னை பனையூரில் புதிதாக அலுவலகம் தொடங்கி இருப்பதாகவும் அங்கு வந்து தன்னை சந்திக்கலாம் என்றும் ஆவேசமாக கூறினார். சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். அதன் பின்னர் விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிர்வாகிகள் ராமதாஸை சந்தித்து தந்தைக்கும் மகனுக்கும் இடையே சமரசம் செய்து வைத்தனர். இந்நிலையில் திடீர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான தாமே இனி கட்சியின் தலைவராக செயல்பட போவதாகவும் தற்போதைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் இனி செயல் தலைவராக மட்டுமே இருப்பார் என்றார். 2026 எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளேன். இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். ராமதாஸின் திடீர் அறிவிப்பு பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் பாமகவிலிருந்தே அவரது முடிவுக்கு முதல் எதிர்ப்பு குரல் எழுந்துள்ளது. பாமக பொருளாளர் திலகபாமா தனது சமூக வலைதள பக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இதுவரை ராமதாஸ் எடுத்த எல்லா முடிவுகளும் சரியே என்றும் அவரின் அன்பினை ருசித்தவள் நான், ஆனால் தற்போதைய முடிவு தவறு என்றும் பதிவிட்டுள்ளார். அன்புதானே எல்லாம் என்றும் அன்புமணி ராமதாஸுக்குத்தான் தனது ஆதரவு என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். தைலாபுரம் இல்லத்தில் ராமதாசுடன் திலகபாமா திடீரென்று சந்தித்திருக்கிறார். அன்புமணி தலைவர் இல்லை என்று அறிவித்ததில் அதிருப்தி என்ற கருத்தை அவர் பொதுவெளியில் பேசியிருந்த நிலையில் தற்பொழுது அவருடனான இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். அதாவது
இன்று காலை விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பின் போது கட்சியினுடைய தலைவர் பதவியை தானே எடுத்துக்கொள்வதாக கூறியிருந்தார். மேலும் பார்த்தீங்கன்னா தற்போதைய தலைவர் அன்புமணியை செயல் தலைவராக அறிவிப்பதாகவும் கூறியிருந்தார். இது கட்சியிலே ஒரு பெரும் பரபரப்பை என்பது ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை சந்திப்பதற்காக அவருடைய மூத்த மகள் காந்திமதி மற்றும் இளைய மகள் கவிதா, கட்சியினுடைய பொருளாளர் தெலகபாமா மற்றும் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் மற்றும் வழக்கறிஞர் பாலு, சேலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் என தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மருத்துவர் ராமதாஸை சந்திப்பதற்காக வந்த வண்ணம் இருக்கிறாங்க. தொடர்ந்து அவர்களுடன் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை ஈடுபட்டு வருவதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.